தேசம் அழியாமல் காக்கப்பட திறப்பில் நின்று நான் ஜெபித்திட, தேசம் அழியாமல் திறப்பில் நின்று ஜெபித்திட, ஜாமக்காரனை போ கரிசனையாய் நின்றிட, ஜாமக்காரனை போ கரிசனையாய் நின்றிட, ஜபமேகம் எழும்படுமே, ஜபாவியால் நிறையணுமே, ஜபமேக கிருபையுள்ள ஆண்டவரே, வருஷத்தின் இறுதியில் வந்துட்டோம்ப்பா. கிட்டத்தட்ட 3 மாசமா இந்த வார்த்தைகளை நாங்கள் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, ஒருத்தருக்குள்ளேயாவது இந்த ஜெப மேகம், இந்த ஜெப அக்கினி பற்றி பிடிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னம் தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். இந்த செய்தியின் தொடர்பாக இறுதி வார்த்தைகளை நாங்கள் இன்னைக்கு கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் எங்கள் காதுகளில் தொனிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க நாம் கேட்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு உள்ளத்தோட அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். அப்போ உபவாசத்திற்கான அழைப்பு, இதைத்தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் நம்மை உபவாசிக்க அழைக்கிறார் என்று நாம் படித்து கொண்டு வருகிறோம். போன வாரத்திலே ஸ்தோத்திரம், சபை ஆதி சபையினுடைய உபவாசம் என்ன செய்தது என்று 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸ்தோத்திரம். ஊழியத்திற்காக அது ஜனங்களை எழுப்புகிறது, பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போக வைக்கிறது. அது மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கு எதிராய் வரும் தடைகளை அது உடைக்கிறது என்று நாம் படித்தோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சபையினுடைய உபவாசத்தை குறித்தே நான் உங்களோடு பேச போகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்துக்கு வாருங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட அவர்களை ஒப்புவித்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்தந்த சபைகளில். போன வாரம் ஒரு சபையை காட்டி கொடுத்தேன். அந்த சபைக்கு பேர் என்னது? எந்த ஊர் சபை? அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள ஒரு சபை. இங்கே அந்தந்த சபை அப்படின்னா நிறைய சபைகள். பவுல் எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்ய போனாரோ அங்கங்கே இருந்த சபைகளை எல்லாம் உபவாசித்து ஜெபிக்க பவுல் உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏன்? அதற்கான அவசியம் என்ன? எந்தெந்த சபைக்கெல்லாம் போகிறாரோ அந்த சபையெல்லாம் சொல்றாரு, நீங்க உபவாசிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சபையையும் உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் பவுல் உற்சாகப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, முதல் விஷயம் எதற்காக அப்படின்னா, உபத்திரவத்தை சந்திப்பவர்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க
பவுல் சபையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. முதல் விஷயம் எழுதி கொள்ளுங்க. உபத்திரவத்தை சந்திப்பவர்கள். இன்னைக்கு தேசத்துல எங்க உபத்திரவத்தை பார்க்க முடியும்? முதல் நூற்றாண்டுல முதல் இரத்த சாட்சி யார் அப்படின்னா, அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் என்கிற ஒரு மனுஷன். அவர் பந்தி விசாரணை செய்கிறவர். இலை போட்டு தண்ணி வச்சு சாப்பாடு வந்துடுச்சா, ஏய் பருப்பு குழம்பு கொண்டு வா, ஏய் உனக்கு என்ன வேணும், ரசமா, ரசம் கொண்டு வா, உனக்கு சிக்கன் வைக்கலையா, வா சிக்கன், சிக்கன் கொண்டு வா வை என்று பந்தி விசாரணை செய்கிற ஒரு மனுஷன். அவனை கல்லெறிஞ்சு அவனை கொன்னுட்டாங்க. எதுக்காக கொன்னாங்க? எதுக்காக கொன்னாங்க சொல்லுங்க. இயேசுவின் சுவிசேஷத்தை சொன்னதுனால, கர்த்தருக்கான ஊழியத்தை செய்ததுனால அவன் கொல்லப்பட்டான். ஸ்தோத்திரம். நீங்க அப்போஸ்தல நடபடிகள் முழுவதும் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தல நடபடிகள் முழுவதும் வாசித்து பாருங்கள். சபை உபத்திரவப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த வாரத்துல உலகமெங்கும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடப்பட்டது. உலகமெங்கும் கொண்டாடப்பட்டது. கிறிஸ்து பிறப்பு பண்டிகைனாலே ஒரு சந்தோஷமான பண்டிகை. அது சிலருக்கு பொறுக்கல. நான் நேத்தைக்கு சொல்லும் போது சொன்னேன், ஒவ்வொரு மதத்தினர்களுக்கும் பல பண்டிகைகள் இருக்கிறது. மாசத்துக்கு ஒரு பண்டிகை வைக்கிறான், 2 மாசத்துக்கு ஒரு பண்டிகையாவது இருக்குது. வருஷத்துக்கு ஒரு 4-5 பண்டிகை ஒவ்வொரு மதத்தினர்களுக்கும் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய பண்டிகை எதுன்னா கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை மட்டும்தான். அத கூட இந்த தேசத்துல நிம்மதியா கொண்டாட விட மாட்டேங்கிறோம். ஒரு ரோட்டோரத்துல ஒரிசாவுல ரோட்டோரத்துல இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் தாத்தாக்கு தொப்பி, கிறிஸ்துமஸ் தாத்தா போடுற Dress, இந்த மாதிரி டெக்கரேஷன் பொருட்கள் எல்லாம் ரோட்டோரத்துல வித்துக்கிட்டு இருந்தா அப்பாவி அவனை ஒருத்தன் பிடிச்சு சொல்றாரு, இது இந்து தேசம்டா, இங்க கிறிஸ்தவருக்குரிய பொருளை நீ விற்கவே கூடாது என்று சொல்லுகிறான். சபை ஏன் உபவாசிக்க வேண்டும்? சபை ஏன் ஜெபிக்க வேண்டும்? உபத்திரவத்தை சந்திக்கிறவர்களுக்காக சபை ஜெபிக்கணும். கிறிஸ்துமஸ் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் 25ஆம் தேதி நடந்தது இந்தியாவுல. 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒருத்தன் பலிபீடத்துல ஏறி போதகர் கையில இருந்த மைக்க புடுங்கி அவன் பேசுகிறான். கிறிஸ்தவம் வெளிநாட்டு கடவுள், பைபிள் வெளிநாட்டிலிருந்து வந்தது, நமக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் வேறு, இது இந்த ஊர் கடவுள் இல்ல, ஆகவே இந்த கடவுளை யாரும் கொண்டாடாதீங்க, வணங்காதீங்க என்று சபைக்குள்ளே ஏறி பலிபீடத்தில் நின்று பேசுகிறான். இந்த உபத்திரவத்தை சந்திக்கிறவர்களுக்காக சபை செய்ய வேண்டிய ஒரே ஒரு பிரதானமான விஷயம் உபவாசமும் ஜெபமும். ஏன் நான் உபவாசிக்கணும்? மாசத்துக்கு ஒரு நாள் நீ நிம்மதியா உட்கார்ந்து ஆராதிக்கிற. யாருக்கு தெரியும் அடுத்த எலெக்ஷன்ல ஆட்சி மாறி திமுகவும் இல்லாம அதிமுகவும் இல்லாம டிவிகேயும் இல்லாம தோத்துற வேற என்ன கட்சி இருக்கு, ஒன்னும் இல்லாம பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அடுத்த கிறிஸ்துமஸ் உனக்கும் இப்படிதான் இருக்கும். இந்த தேசத்திலே மதத்தை அரசியல் பண்ணுகிற கேடுகட்ட சாக்கடை அரசியலை இந்தியா தேசம் இப்பொழுது சந்தித்து வருகிறது. சபை அதற்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நம்ம போய் ரோட்ல நின்று போராட வேண்டாம். அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அதற்கு தேவன் நமக்கு அதிகாரமும் கொடுக்கவில்லை. ஆதியிலே முதல் நூற்றாண்டிலே சபைக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தில் சபை செய்த ஒன்றே ஒன்று உபவாசமும் ஜெபமும். கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறதுனால நமக்கு ஜெயம் கிடைக்க போறது கிடையாது. நம்ம 10 பேரை கூப்பிட்டு போராடுறதுனால ஜெயம் கிடைக்க போறது கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக வருகிற தலைவர்கள் முதலமைச்சராகவோ அல்லது பிரதம மந்திரியாகவோ வருவதனாலும் நமக்கு ஜெயம் கிடைக்க போறது கிடையாது.
கிடையாது. சபை எப்பொழுது உபவாசித்து ஜெபிக்குமோ அப்பொழுது உபத்திரவத்திலிருந்து சபைக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. சபை ஏன் ஜெபிக்கணும், ஏன் உபவாசிக்கணும்? எத்தனையோ ஜனங்கள் உபத்திரவப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள் ஏராளம். சபை அடிக்கப்படுகிறது. ரோட்டோரத்தில் நம்ம டெக்கரேஷன் வச்சிருக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி தோத்திரம் சத்தீஸ்கர்ல நினைக்கிறேன் ஒரு ஸ்கூலுக்கு வெளியே ஒரு பெரிய கிறிஸ்மஸ் தாத்தாவை டெக்கரேஷன் பண்ணி வச்சு, அந்த காம்பவுண்ட் முழுவதும் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சு லைட்லாம் போட்டு கட்டி வச்சிருந்தத இந்த RSSல இருக்கிறவனும் பிஜேபியில இருக்கிறவனும் ஸ்தோத்திரம் பொறுக்க முடியாதவனாக போய் அதை அடிச்சு அதை உடைச்சு, இப்படிப்பட்டவர்களுக்காக சபை என்ன செய்யணும்? கோர்ட்ல ஏறலாமா, கேஸ் போடலாமா? நோ யூஸ், பிரயோஜனம் இல்ல. உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறவரும் வழக்காடுகிறவரும் யுத்தம் செய்கிறவருமாகிய கர்த்தர் இருக்கையிலே சபை செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, முழங்கால முடக்கி தேவ சமூகத்தில் நின்னா. அன்னைக்கு ஒருத்தர் பாடி மரித்து போனார். அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான், வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவன டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. அவன் வெட்ட வெட்ட கொட்ட கொட்ட உயருவான், கொட்ட கொட்ட உயருவான். ஒரு மனுஷன் இப்படி சொன்னார்னா, இந்தியாவில் உள்ளவர் தான், அவருக்கு பேர் எனக்கு ஞாபகம் வரல. இந்தியாவில் முதலமைச்சர் பிரதம மந்திரியா இருந்தவர் சொன்னாரு, கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் மூட்டை பூச்சி மாதிரி. கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சி. ஒரு மூட்டை பூச்சை கொன்னா 100 மூட்டை பூச்சி வரும். என்ன நீங்களாம் அவுட்டா? தோத்துறோம். ஒரு அலையிலே வரலையே. ஒரு மூட்டை பூச்சை கொன்னா 100 மூட்டை பூச்சி வரும். சொன்னது யாருன்னா, இந்தியா தேசத்தை ஆளுகை செய்த ஒரு முக்கியமான நபர். பேர் எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல. தோத்திரம். அவர் சொன்னார், கிறிஸ்தவனை தொந்தரவு பண்ணாத. நீ தொந்தரவு பண்ணாதது வரைக்கும் அவன் சும்மா இருப்பான். தொந்தரவு பண்ணுனா உனக்கு அழிவு. ஆமா, ஸ்தோத்திரம். அது போகட்டும், அது இரண்டாவது விஷயம். நான் சபைக்கு சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, சபை உபத்திரவங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய இந்தியாவில் 1999 ஜனவரி 23ஆம் தேதி கிரஹாம் ஸ்ட்ரெயின் என்கிற ஒரு தேவ மனுஷன் ஒடிசாவிலே லெப்ரசி குஷ்டரோகிகளின் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த ஆஸ்திரேலியா மிஷனரி, ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ் தெரியாத அல்லது ஒடியா தெரியாத, ஒடிசாவில் ஒடியா மொழி, ஒடியா தெரியாத, ஹிந்தி தெரியாத, இங்கிலீஷ் மாத்திரம் பேசுகிற ஒரு மனுஷன் இந்தியாவில் இருக்கிற குஷ்டரோகிகளை நேசித்து ஒடிசாவில் குஷ்டரோகிகளின் மத்தியில ஊழியம் செய்ய வந்தார். மனைவி பிள்ளைகளோட குஷ்டரோகிகள் மத்தியில ஊழியம் செய்தார். நம்ம தேசத்துல இருந்த கொடும்பாவிகள் அந்த மனுஷனையும் 7-8 வயது நிரம்பின 2 சின்ன பசங்களையும் ஒரு ஜீப்புக்குள்ள வச்சு 1999 ஜனவரி 23ஆம் தேதி பெட்ரோலை ஊத்தி உயிரோட கொளுத்தி விட்டார்கள். ஸ்தோத்திரம். அன்னைக்கு நீங்க சுனாமியில பாத்தீங்களான்னு தெரியல. சுனாமியில இந்த பிணங்களை எல்லாம் கூட்டம் கூட்டமா கொண்டு போய் புதைச்சாங்க. அதுபோல ஒரிசாவில் இன்னைக்கு நமக்கு ஒரிசாவில் ஊழியம் இருக்கு. 7 சபைகள் நமக்கு அங்க இருக்கு ஒரிசாவில். அந்த மாநிலத்தில் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் விசுவாசிகளை கொன்று, ஊழியர்களை கொன்று, டாடா ஏசியில நீ குப்பை ஏத்துறது மாதிரி, குப்பை வண்டி உங்க ஊருக்கு வரும் பாருங்க, குப்பை ஏத்தி குப்பை வண்டியில போடுறது மாதிரி செத்த பிணங்களை, விசுவாசிகளை
போதகர்களை ஒரு குப்பையை ஏற்றுவது போல கொன்று குவித்து குப்பையாய் ஏற்றி கொண்டு போய் புதைத்து போட்டார்கள். சில வருஷங்களுக்கு முன்னாடி 99 அந்த காலங்களில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியா தேசத்துல நடக்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். அப்படிப்பட்ட உபத்திரவம் நடக்கிற தேசத்திலே நீயும் நானும் வாழுகிறபடியினால் சபைக்கு அவசியமான ஒன்று உபவாசம். நீ தின்னுகிட்டே இருக்கிற, எப்ப பாரு தின்ற தூங்குற வேலைக்கு போற, தின்ற தூங்குற வேலைக்கு போற. இதை தவிர்த்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு கூட இல்லாமல் இருக்கிறாயே. சுகபோகமாய் வாழ்கிறதுனாலயோ, உனக்கு பிரச்சனை இல்லாததுனால உனக்கு உபவாசம் வரலையா? உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லாததுனால உனக்கு உபவாசம் வரலையா? அவன் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டான். அவன் கிறிஸ்தவத்தை நிம்மதியா இருக்க விட மாட்டான். அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தான். உனக்கு எதிராக அவர்கள் எழும்பி வருவார்கள் வசனம் சொல்லுது. ஆனா சபை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பிரசங்கம் கேட்கும் போது உட்கார்ந்து உறங்கணும். சபை என்ன செய்யணும்? உபவாச ஜெபம் நடக்கும் போது வீட்டுல கடந்து மூக்கு முட்டை தின்னணும். சபை என்ன செய்யணும்? ஊர் மேயணும். சபை என்ன செய்யணும்? வேலை வேலை வேலைனே வேலையிலேயே சாகணும். தோத்துறோம். நீ இப்படியே செய்து கொண்டிருந்தால் சபையிலே உபத்திரவங்களும் தேசத்திலே உபத்திரவங்களும் பெருகிக் கொண்டே இருக்கும். கேரல்ஸுக்கு போனோம். எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. கோப்பாடியில, நந்திமங்கலம் தாண்டி கோப்பாடியில ராத்திரி ஆயிடுச்சு, 10:10 ஆயிடுச்சு. கோப்பாடிக்கு வரும்போது தோத்துறோம். அங்க நின்னு அங்க மக்கள் எல்லாம் கூடின உடனே நம்ம 2 வார்த்தையை சொல்லி பிரசங்க பாட்டு பாடிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி அடுத்த தெருவுக்கு வரும்போது சத்தம் கேட்ட ஒருத்தன் ஓடி வாரான் நம்மளை நிறுத்துறதுக்கு. அங்க இன்னொருத்தன் நிக்க, அவன் ஒருத்தன் சொல்றான் நிப்பாட்டுன்றான், இன்னொருத்தன் சொல்றான் வண்டியை கொண்டு போன்றான். உடனே அவன் நிப்பாட்டான், தம்பி வண்டியை நிப்பாட்டான். 2வது தெருவில் நிப்பாட்டிட்டான். பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் சொன்னேன் நீ வண்டியை எடுத்துருங்க. ஏன்னா பின்னாடி ஒருத்தன் ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை நீங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. சாதாரணமான விஷயம் இல்ல இயேசுவை குறித்து சொல்லுவது. அவன் ராத்திரி முழுசும் போட்டு முழக்குவான். அவன் ராத்திரி முழுசும் மோளத்தை அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஊர் முழுக்க. அது அவனுடைய சுதந்திரம்னு சொல்லுவான். இது ஏன் தேசம்னு சொல்லுவான். கிறிஸ்தவர்களுக்கு இந்த தேசத்துல சுதந்திரம் இல்ல. சபையே, நீ ஜெபிக்காவிட்டால் உனக்கும் அந்த பிரச்சனை வரும். நீ ஜெபிக்காவிட்டால் உன் வீட்டுல ஜெபிக்க கூடாத காலம் வரும். நீ உபவாசிக்காவிட்டால் உன் வீட்டுல நீ பாட்டு பாட கூடாத காலம் வரும். நீ விளையாட்டா நினைக்காத, அற்பமா நினைக்காத. 1960 ரோமானியாவுல ஃப்ளரன்ஸ்கோ என்கிற ஒரு பாஸ்டர் 1960 அவர் ஊழியம் செய்ததுனால, இயேசுவே மெய்யான தேவன் என்று பிரசங்கம் பண்ணினதுனால அவரை பிடிச்சி சிறைச்சாலையில வச்சிட்டாங்களாம். இன்னைக்கு காலையில தான் அந்த சரித்திரத்தை நான் படிச்சேன். இங்க முழங்காலே நின்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். என் கண்கள்ல கண்ணீராய் வந்து கொண்டே இருந்தது. நான் சொல்லுகிறேன், நல்ல கவனி. அந்த மனுஷனை சிறைச்சாலைக்குள்ள போடும் போது நல்லா அடிச்சு நல்லா காயப்படுத்தி அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. நீ நல்லா கடந்து உறங்கு. தோத்துறோம். நாள் ஒண்ணு வருது, நல்லா கவனிச்சுக்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிச்சா, நீயும் நானும் உயிரோடு இருந்தா உன் கழுத்திலையும் கத்திய வச்சு நீ கர்த்தரை இயேசுவை ஆராதிக்க கூடாது என்கிற காலம் உனக்கும் உன் கிராமத்துக்கும் வரும். நீ ஜெபிக்காமல் போனால், நீ உபவாசிக்காமல் போனால், எழுதி வச்சுக்க. தோத்துறோம். எழுதி வச்சுக்க. பைபிள்ல ஒரு பக்கத்துல எழுதி வை. நீ உபவாசிக்காவிட்டால் மாசத்துக்கு ஒரு நாள் நீ தேவ சமூகத்துல ஆலயத்துல வந்து முழங்கால நிக்காட்டா உன்னைய பிடிச்சு கொண்டு உன் கோயில், உன் ஊர்ல இருக்கிற கோயில்ல முட்டி போட வைப்பான். நீ வைப்ப, நீ செய்வ, நீ முட்டி போடு போவ. ஏன்னா தேவ பலன் உனக்கு வராது, தேவ கிருபை உனக்கு கிடைக்க. ஏன்னா நீ ஜெபமே பண்ண மாட்டேங்கிறிய. எதுக்கெல்லாம உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், வசதி கிடைக்கும், எதுக்கெல்லாம வேலையை விட்டுக்கிட்டு ஓடுற. ஆனா ஜெபத்துக்கு நான் உனக்கு வேலையை விட முடியல. சத்துரு உன் கழுத்துல கத்தியை கொண்டு வைக்கும் காலம் வருவதற்கு முன்னே
தேவ சமூகத்துல முழங்கால முடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ தப்புன. ஃப்ளரஸ்கோ என்கிற அந்த பாஸ்டர் இயேசுவே மெய்யான தேவன் பிரசங்கம் பண்ணதுனால கம்யூனிஸ்ட் காரங்க அவனை பிடிச்சு அடிச்சு காயப்படுத்தி சிறைச்சாலையில போட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த கம்யூனிஸ்ட சேர்ந்தவர்கள் அந்த சிறைச்சாலைக்குள்ள போவாங்களாம். போய் அவனை வலுக்கட்டாயமா மறுபடியும் அடிப்பாங்களாம். உன்ன மாதிரி வேற யாரெல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறாங்க சொல்லு அப்படின்னு அடிப்பாங்களாம். உன்னை போல இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இந்த ஊர்ல வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுன்னு மறுபடியும் அடிப்பாங்களாம். அந்த மனுஷன் வாயே திறக்க மாட்டாராம். கிறிஸ்துவுக்காக நான் பாட அனுபவிக்கிறது போதும், என்ன போல இன்னொரு மனுஷன் பாட அனுபவிக்க வேண்டாம், அவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யட்டும்னு சொல்லி அவர் தன்னை மாத்திரம் ஒடுக்கி கொண்டு மற்றவர்களை காட்டி கொடுக்காமலே அந்த சிறைச்சாலையிலே வேதனை அனுபவித்துக் கொண்டு வந்தார். ஒரு நாள் ஸ்தோத்திரம், இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை அந்த கம்யூனிஸ்ட் அந்த வழியை சேர்ந்தவர்கள் ஒரு பெரிய இரும்பு கம்பியை எடுத்து நல்ல பழுக்க காய்ச்சி ஆமென் மறுபடியும் அன்றைக்கு காலையில சிறைச்சாலைக்குள்ளே வருகிறார்கள். அந்த இரும்பை, அந்த பழுக்க காய்ச்சின இரும்பை பார்க்கும் போதே அந்த ஊழியக்காரருடைய குலையெல்லாம் நடுங்கி போகிறது. ஏற்கனவே சரீரம் முழுவதும் காயம், ஏற்கனவே ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, ஆங்காங்கே கிழிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இரும்பு கம்பியையும் கொண்டு வருகிறார்களே, நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும். கொண்டு வந்தார்கள். அந்த நல்ல பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பை சரீரத்திலே ஆங்காங்கே குத்தினார்கள். குத்த கேட்டார்கள், சொல்லு உன்னோடு கூட இயேசுவை பிரசங்கிக்கிற மற்ற கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லு. அந்த மனுஷன் வாயே திறக்கலையாம். இயேசு எப்படி அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல போன போது வாய் திறவாதவராய் இருந்தாரோ அதுபோல அந்த மனுஷன் வாய் திறவாதவராய் இருந்தார். ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொல்லல, வலியை தாங்கி கொண்டார், மயங்கி விழுந்து விட்டார். மயங்கி விழுந்துட்டார், விட்டுட்டு போயிட்டானுங்க. சிறைச்சாலையில் இதெல்லாம் நடக்கு, விட்டுட்டு போயிட்டாங்க. 2 நாள் கழித்து ஸ்தோத்திரம் கொஞ்சம் எலிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். ஆகாரமே சாப்பிடாத எலிகளை பிடித்து கொண்டு வந்து சிறைக்குள்ளே போட்டு விட்டார்கள். 2 வாரம் இரவும் பகலும் தூங்காம, தூங்குனா எலி கடிச்சிரும், தூங்குனா எலி கடிச்சிரும். ராத்திரி பகலா 2 வாரங்கள் தூங்காமலே இருந்து எலியை விரட்டி கொண்டே இருந்திருக்கிறார். இந்த கம்யூனிஸ்ட்ல உள்ளவன் பார்க்கிறான், என்னடா இவனுக்கு என்ன செஞ்சாலும் இயேசுவையும் மறுதலிக்க மாட்டேங்கிறான், காட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறான். அவருக்கு ஒரு பையன், 14 வயது நிரம்பின ஒரு பையன். அவர்கள் நினைத்தார்கள் இதெல்லாம் செஞ்சோம் அவன் மறுதலிக்கல, அவன் பையனை கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா இவன் மறுதலிப்பான்னு சொல்லி அவனுடைய அந்த ஊழியக்காரருடைய 14 வயது நிரம்பின பையனை சிறைச்சாலைக்குள்ளே கூட்டி கொண்டு வந்து அந்த தகப்பனுக்கு முன்னே அடிக்க ஆரம்பித்தார்கள், துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். அவன் சரீரத்திலிருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்கிறது. அந்த அப்பா சொல்றார், மகனே ஏண்டா ஏண்டா எப்படிடா இந்த வலியை தாங்குகிறாய், நான் சொல்லி விடுகிறேன். அந்த ஏன்னா தாங்க முடியாதுல்ல, பெத்த பிள்ளை முன்னாடி அடி வாங்கும் போது எந்த அப்பா தாங்குவாரு? அவர் சொல்றார், நான் சொல்லி விடுகிறேன். அந்த பையன் இப்படி சொன்னானா, நான் எழுதி வச்சுக்கிறேன். அந்த பையன் இப்படி சொன்னானா, கிறிஸ்தவர்களை காட்டி கொடுத்த துரோகியின் மகன் என்கிற பட்டம் எனக்கு கிடைச்சிடக்கூடாதப்பா, தயவு செய்து நீ ஆண்டவரை விட்டுறாத, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ கிறிஸ்தவர்களை காட்டி கொடுத்துறாத. நானா 14 வயசு பையன் அப்பாவை பார்த்து சொன்னானா, அப்பா நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ இயேசுவை மறுதலிச்சிராத, கிறிஸ்துவை காட்டி கொடுத்துறாத. கிறிஸ்தவனை காட்டி கொடுத்த துரோகியின் மகன் என்கிற பட்டம் எனக்கு கிடைக்காமல் இருப்பதாக. கம்யூனிஸ்டுக்காரருடைய நோக்கம் பலிக்கல. அடித்து 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 அந்த தகப்பனுக்கு முன்னே அவன் செத்து போனான். 14 வயது பையன்.
அப்பொழுது அந்த ஊழியக்காரன் சொன்னாராம், மகனே, நீ பெரிய பாக்கியம் பெற்றாய், எனக்கு முன்னே பரலோகம் போய்விட்டாய், உன்னை காணும்படி நானும் சீக்கிரம் வரப்போகிறேன், உன்னை காணும்படி சீக்கிரம் வரப்போகிறேன். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த தேசங்களிலே எழும்பி நிற்கும் போது, சபையே, நீ தூங்கி வழிஞ்சுகிட்டு, நீ ஏனோ தானோன்னு வாழ்ந்துகிட்டு, உன் சுகத்தை தேடிக்கிட்டு, உன் சுயத்துக்காக, உன் இன்பத்துக்காக, உன் சந்தோஷத்துக்காக கர்த்தரை விட்டுட்டு தூரம் போகிறாயே, இன்னைக்கு திரும்பி வந்து தாழ்மையோடு ஒப்புக்கொடு. நான் உபவாசிக்கிற, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்பியா? ஏன் சபை உபவாசிக்கணும்? ஏன் சபை ஜெபிக்கணும்? உபத்திரவப்படுகிறவர்கள் ஏராளம். நீ சுகபோகமா இருக்கிற, உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு என்ன கவலை? குனிஞ்சா 500 ரூபாய் கிடைக்கும், தோத்துறோம், நிமிந்தா 800 ரூபாய் கிடைக்கும். நீ சுகபோகமாய் வாழுகிறாய். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டமடைந்ததில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமேன்மைக்காய் நஷ்டமடைந்ததில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. நாள் வரை உழைத்திடுவோம், உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி நாள் வரை இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக வேதனை அனுபவிக்கிறவர்கள், ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்காக கஷ்டப்படுகிறவர்கள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னா இப்ப 4 ஆமென் வந்திருக்கும். ஸ்தோத்திரம். நீ கர்த்தருக்குள்ள சரியாகு. உபவாசிக்கவா, முதல்ல ஜெபிக்கவா, கர்த்தரை ஆராதிக்கவா, கர்த்தருடைய வசனத்தை கேட்கவா, அப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். ஆமா, உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எதுக்கு? எப்படி வரும்? நான் சொன்னாலும் வராது, பெரிய ஐயா சொன்னாலும் வராது, பெரிய ஐயாவுக்கு ஐயா சொன்னாலும் வராது. நீ வேணா ஆமென் சொல்லிக்கலாம், நீ வேணா ஸ்தோத்திரம் சொல்லிக்கலாம், நீ வேணா அல்லேலூயா சொல்லிக்கலாம். பலிக்காது உன் வாழ்க்கையில. பலிக்கணும்னா சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு வரணும், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வரணும். வருஷம் முடிய போகுது. 2026 உருப்படுற வழிய பாரு, ஜெபிக்கிற வழி உண்டான பாரு. இருதயத்தை கழிச்சு தேவ சமூகத்தில் நீ படுக்கணும். 2026 ஜெபிக்கவோ, ஜெபிக்கவோ. நீ சுகபோகமாய் வாழலாம் நினைக்கிறியா? சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறியா? கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்துல பாடுபடுகிறவர்களுக்காக முழங்கால நிக்கிறவர்கள் வேணும். கிறிஸ்துவுக்காக உபத்திரவம் படுகிற ஜனங்களுக்காக கண்ணீர் சிந்துகிறவர்கள் வேணும், வேணும். இன்னும் கொஞ்சம் கூட அந்த எண்ணம் உனக்கு வரலையே. கர்த்தர் வைராக்கியமாக உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு காலையில மனம் இருந்தால் சபை தேசத்தில் நடக்கிற உபத்திரவத்திற்காக ஜெபிக்கும்படி மாசத்துல ஒரு நாள் உன் முழங்கால முடக்கு, முழங்கால முடக்கு. முதல் மிஷனரியா கிபி 32 திருவனந்தபுரத்திற்கு அல்ல கேரளாவில் வந்து இறங்கின மனுஷன் தான் தோமா. இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்களில் ஒருவன். இந்த கடற்கரை ஓரமாய் நடந்து வந்து சென்னையிலே ஈட்டினாலே குத்தி இயேசுவை பிரசங்கித்ததினால் கொன்று போட்டார்கள். அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட தேசம் தான் இந்த தமிழ்நாடு. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீஷர்களிலே ஒரு சீஷன் தோமா. அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட தேசம் இந்த தேசம். உன்கிட்ட கணக்கு கேட்பார்.
சபையே, உங்ககிட்ட கணக்கு கேட்பார். என் சீஷனையே நான் உனக்கு அனுப்புனேன்னு சொல்லுவார். அவன் ரத்தத்துக்கு நீ பதில் சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, தோமாவுக்கு ரத்தத்துக்கு நீ பதில் சொல்லணும். 10 வருஷம் ஆயாச்சு, இன்னும் ஜெபம் வரல உனக்கு, இன்னும் உபவாச பழக்கம் வரல உனக்கு. தோமாவுக்கு ரத்தத்துக்கு இங்க இருக்கிற ஞான ஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் பதில் சொல்லணும். பரலோகத்துல நீ வெட்கி போவாய், நீ வெட்கி போவாய். வருஷத்தின் இறுதி செய்தி, இந்த வருஷத்துல நான் கொடுக்கிற கடைசி பிரசங்கம் இந்த சபைக்கு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. உன் வைராக்கியத்தை விட்டுட்டு வா. உன் சூழ்நிலைகளை காரணம் காட்டி தேவனை விட்டு தூரம் நிக்காத. கர்த்தருடைய சமூகம் வா. ஜெபிப்பேன்னு சொல்லு, உபவாசிப்பேன்னு சொல்லு, ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லு. இதெல்லாம் செய்யாம நீ கொடுக்கிற பணம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் நீ செய்யாம நீ கொடுக்கிற காணிக்கையில ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. கொடுத்த உடனே நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். இந்த பக்கத்துல உள்ளவர் தான் ஒருத்தர், சோத்திரம். அவரு கொஞ்சம் கேடுகட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சவர். அவரு அந்த கேடு கட்டதெல்லாம் செஞ்சதுனால தம் வீட்டுல தேவனுடைய கோபத்தை பார்க்கிறாரு. தம் பிள்ளைகள் வாழ வெட்டியா இருக்கிறத பார்க்கிறாரு. தம் குடும்பத்துல கஷ்டத்தை அனுபவிக்கிறத பார்க்கிறாரு. எங்கேயோ போய் கொஞ்சம் பணம் புரட்டினாரு. சொத்தை வித்தாரா என்ன வித்தாரெல்லாம் தெரியாது, கொஞ்சம் பணம் புரட்டினாரு. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா சபைக்கும் போய் 1000 ரூபாய் காணிக்க எல்லா பாஸ்டர்கிட்டையும், இங்கேயும் வந்து என்கிட்டையும் கொடுத்தார். 1000 ரூபாய். அவருக்கு என்ன நினைப்புன்னா, 1000 ரூபாய் கர்த்தருக்கு கொடுத்துட்டோம்னா என் மேல இருக்கிற தேவ கோபம் சாபம் மாறிடும். இல்ல, ஒரு நாளும் மாறாது. உன் காணிக்கைக்கு ஏமாறுகிறவர் அல்ல கர்த்தர். நீ கொடுக்கிற தசம பாகத்துக்கு ஏமாந்து போகிறவர் அல்ல கர்த்தர். உன் இருதயம் கர்த்தரோட சரியாகணும், உன் ஜெபம் கர்த்தரோட சரியாகணும், உன் உபவாசம் கர்த்தரோட சரியாகணும். கொடுக்கிறத நிறுத்து, உபவாசிக்க ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பி. இயேசு என்ன சொன்னார்? 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணு, இடைவிடாம ஜெபம் பண்ணு, உபவாசம். வாரத்துல ஒரு நாள் உபவாசம். இதெல்லாம் இயேசு சொல்லி கொடுத்த காரியம். ஏன் நான் உபவாசம் இருக்கணும்? உபத்திரவத்தை சந்திப்பவர்கள். மறுபடியும் சொல்றேன், நீ சுகபோகமாயிருக்கிறாய், நீ சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிற. நான் நல்லா இருக்கிறேன், ஐ அம் ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. குறிஞ்சா 100 ரூபாய், நிமிர்ந்தா 100 ரூபாய். நான் ஏன் உபவாசம் இருக்கணும்? ரொம்ப சிம்பிள். பக்கத்து வீட்டுல அடிக்கிறவன் உன் வீட்டை அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயமும் கிடையாது. பக்கத்து வீட்டை அடிக்கிறவன் உன் வீட்டை அடிப்பான்னு, அடிக்க மாட்டான்னு எந்த நிச்சயமும் இல்ல. போன வருஷத்துல ஆந்திராவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர், அவர் தன்னுடைய ஊழியத்தை முடிச்சிட்டு பிரயாணம் போகும்போது போட்டு தள்ளிட்டாங்க. ஆக்சிடென்ட்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஆள் வச்சு வேணும்னே அடிச்சு கொண்டுட்டான். நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. பெரிய பேசும் பொருளாக இந்தியாவில் மாறினது. தேசம் எங்கும் பேசினார்கள். அப்படியே மூடி மறைச்சிட்டான். கொலை கேஸ் இல்ல, அது ஆக்சிடென்ட் நம்ம மூடி மறைச்சிட்டான். ஆனா திட்டம் போட்டு அந்த ஊழியர்களை கொன்றார்கள். ஆந்திரா எங்க இருக்குங்க? இங்க இருந்து 3 மணி நேரம் பிரயாணம் பண்ணனா ஆந்திரா. ஜஸ்ட் 3 hours கார்ல போனேன்னா 3 மணி நேரத்துல நீ ஆந்திரா பார்டரை தொட்டுறலாம். அங்கே நடந்த விஷயம் உன் ஊர்ல வராதுன்னு என்ன நிச்சயம்? இன்னும் நீ ஜெபிக்காமலே வருஷத்தை ஓட்ட போறியா? இன்னும் உபவாசிக்காமலே காலங்களை ஓட்ட போறியா? இன்றைக்கு காலையில தீர்மானம் பண்ணு, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லு. நான் உபவாசம் இருக்காத என் பாவத்தை எனக்கு மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லு. உபவாசத்தின் அவசியம் எனக்கு புரிகிறது ஆண்டவரேன்னு சொல்லு. நான் உபவாசிப்பேன்னு சொல்லு. உபவாசிப்பேன்னு சொல்லு.
ஆண்டவர் நினைவு கூறுவார். இரண்டாவதாக உபவாசத்தின் அவசியம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்துல அந்த சபைகளை உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் பவுல் ஏற்படுத்தினாரே. ஏன்? 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். சோத்திரம். எதுக்கு அப்படின்னா தேவனோ, நான் ஏற்கனவே நேற்றைக்கு போன வாரம் பேசணும்னு நினைக்கிறேன். போன வாரம் தானே உங்களுக்கு அந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் தந்தேன், ஊழியர்களுக்காக பேசணும்னு. ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்றேன், சபை ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், தேவ ஊழியர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு ஆமென், சபை ஜெபிக்க வேண்டும். இங்கே பேதுருவா அடிக்கிறாங்க. நல்ல கவனிங்க 19வது வசனத்துல. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கவே இல்லை, அப்படிதானே? சரி, 19ல இருந்து வாசிங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று பவுலை கல்லெறிந்து அவன் மரிச்சிட்டான்னு நினைச்சு அவனை போட்டுட்டு போயிட்டாங்க, செத்துட்டான்ட்டு. ஆனா கர்த்தருடைய பலன் அவனுக்கு வந்து அவன் மறுபடியும் எழுந்து அவன் எங்க போனானா? எந்த பட்டணத்துக்கு போனானா? மறுநாளிலே தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அதனால பவுல் சொல்றாரு, எப்பா நாங்க சந்திக்கிற உபத்திரவம் ரொம்ப பெருசு. அந்த உபத்திரவத்துல நாங்க செத்து போகாம இருக்க கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய கிருபையும் மறுபடியும் எங்களுக்கு உண்டாகி நாங்க தேவனாலே பயன்படுத்தப்படுவதற்கு நீங்க அந்தந்த சபையில கூடி 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 உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஊழியக்காரன் பயன்பட்டா எங்களுக்கு என்னையா, உனக்கு என்ன தோத்திரம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஊழியக்காரன் பயன்பட்டா எங்களுக்கு என்ன? ஊழியக்காரன் பயன்பட்டாதான் உனக்கு ஆசீர்வாதமே. எலியா தேவனால் பயன்படுத்தப்பட்டாதான் ஆசீர்வாதம் சாரிபாத்து ஊர் விதவைக்கு. எலிசா பயன்படுத்தப்பட்டாதான் தொந்தரம் தான் கணவனை இழந்து விதவையா நிற்கிற 2 குமாரர்களை சேர்ந்த கடன்ல நிரம்பி இருந்த அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதம். ஆமா, உன் ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்தினாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கணும், உபவாசம் இருந்து. எங்க ஊழியக்காரனை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. தேசத்துல ஊழியம் செய்கிற எல்லாருக்காகவும் ஜெபிங்க. உங்களுக்கு தெரிந்த ஊழியர்கள் இருந்து அவங்க பேர்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கிற போதகர்கள், உங்க பக்கத்து கிராமங்கள்ல இருக்கிற போதகர்கள், உங்க குடும்பங்கள்ல ஒருவேளை யாராவது ஊழியக்காரங்க இருந்து அவங்க பேரை எழுதி வச்சு ஆண்டவரே பயன்படுத்துங்க. ஜெபிக்கணும். நீங்க உபவாசித்து ஜெபித்தாதான் உபத்திரவங்களின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தருடைய ஊழியத்தை அவங்க பலமா செய்து கர்த்தருடைய மகிமையை ஆமென் தேசத்துக்கு காட்ட முடியும். ஆமென். ஜெபிப்பீங்களா? ஸ்தோத்திரம். ஏன் ஜெபிக்கணும்? ஊழியக்காரர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட. ஏன் பயன்படுத்தப்படணும்? அப்பதான் அவ்வளவுதான். அப்பதான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். நான் கையை வச்ச உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவரை பயன்படுத்தணும்ல. எப்ப பயன்படுத்துவாரு? ஸ்தோத்திரம். நீ ஜெபிக்கணும் ஊழியக்காரனுக்காக. மாசத்துக்கு ஒரு நாள் முட்டியில நிக்கணும் ஊழியக்காரனுக்காக. எங்க பாஸ்டரை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க டெய்லி ஜெபம் பண்றோம். இருக்கட்டும். மாசத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணியெல்லாம் இந்த வாரம் முழுசும் 10 நிமிஷம் அல்லேலூயா ஒரு 4-5 கை டக்குன்னு மேல வந்துச்சு. அதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் ரொம்ப முக்கியம் ஊழியக்காரருக்காக. 3வது சொல்லி முடிக்கிறேன். மணி 12:15 தான், பரவாயில்ல, எக்ஸாம்லாம் இருக்கிறதுனால. எங்க வாசிக்கலாம்னா 14ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துக்கு வாங்க. 27. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடன் அநேக நாள் சஞ்சரித்தார்கள். பாருங்க, சபைகளை உபவாசித்து ஜெபிக்கிறதுக்கு பவுல் நியமிக்கிறார். சரியா? நியமிச்சுக்கிட்டு அவர் ஊழியத்துக்கு போயிட்டார். நல்ல கவனிங்க. பவுல் சபைகளை உபவாசிக்க வச்சிட்டு ஜெபிக்க வச்சிட்டு அவர் ஊழியத்துக்கு போயிட்டார். ஊழியத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு திரும்ப சபைக்கு வர்றாரு.
திரும்ப சபைக்கு வரும்போது 27வது வசனத்துல அதைத்தான் படிச்சோம். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் ஊழியர்களை பயன்படுத்துவதற்காக ஜெபிக்கணும்னு சொன்னேன். மூணாவது, நல்ல செய்தியை கேட்கணும்னா சபை உபவாசித்து ஜெபிக்கணும். இந்த பவுலு திரும்ப வந்து சபைக்கு நல்ல செய்தியை அறிவித்தார்கள். என்ன நல்ல செய்தியை அறிவித்தார்கள்? எப்பா, நாங்க போன இடத்துல எல்லாம் எப்படி அற்புதங்கள் நடந்துச்சு தெரியுமா? அவன் முடவன் நடந்தான், குருடன் பார்வையடைந்தான், பேச முடியாதவன் பேசினான், அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் சபைக்கு பவுல் அறிவிக்கிறான். நான் இப்படி சொல்றேன், நல்ல செய்தி. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில நல்ல செய்தி கேட்க விரும்புறீங்களா? அற்புதங்களை செய்கிறவர்களை குறித்த நல்ல செய்தி, அதிசயங்களை கர்த்தர் செய்தார் என்கிற நல்ல செய்தி, விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார் என்கிற நல்ல செய்தி, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது என்கிற நல்ல செய்தியை உங்க வாழ்க்கையில நீங்க கேட்க விரும்புறீங்களா? அப்படி என்றால் சபை உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நீங்க உபவாசித்து ஜெபித்தா நீங்க நல்ல செய்திகளை உங்க வாழ்க்கையில கேட்க முடியும். ஸ்தோத்திரம். துர்ச்செய்தி, அவிசுவாசமான செய்தி, உங்களை உடைக்கிற செய்தி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிலேயாம் தேவ ஜனங்களை சபிக்கிறதுக்காக அவன் வாயை திறக்கும் போது ஆண்டவர் அவன் வாயில என்ன கட்டளையிட்டாரா? ஏன்? ரொம்ப சிம்பிள். 25ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், திருப்பி வாசிங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. எண்ணாகம 25ஆம் அதிகாரத்துல நான் சொல்ற வசனத்தை 25 இல்ல 24. எண்ணாகம 24ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை படிங்க. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு. ரொம்ப சிம்பிள். ஏறி நின்ன உடனே இப்படி பாக்குறாரு. பார்த்த உடனே இருதயத்துல ஒரு சந்தோஷம். அப்பா, என்ன அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படின்னா பலிபீடத்துல ஏறி நின்று இப்படி பார்க்கும் போது, இந்த முகங்கள் எல்லாம் பார்க்கும் போது ஊழியக்காரனுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். இந்த வாரத்துல இது வந்து உபவாசம் இருந்துச்சு, இந்த மாசத்துல இந்த சகோதரன் இந்த சகோதரி வந்து உபவாசம் இருந்தாங்க, இந்த மாசத்துல தவறாம ஆராதனைக்கு வந்தாங்க, இந்த மாசத்துல இவங்க கூடி ஜெபிச்சாங்க, இந்த மாசத்துல இவங்க ஜெபக்குழு நடத்துனாங்க, இந்த மாசத்துல இவங்க சிறுவர் ஊழியம் நடத்துனாங்க அப்படின்னு இங்க வந்து நின்று இப்படி பார்க்கும்போது கண்ணுல பட்ட உடனே தெரியும், அப்பா எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணி நல்ல உபவாசம் இருந்து நல்ல ஊழியம் செஞ்சு நல்ல ஆத்தும ஆதாயம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, இவர்களை நம்ம எப்படி ஆசீர்வதிக்காம இருக்கிறது? அப்ப வாய திறந்த உடனே வாரும், நீ வந்து தோத்திரம் உபவாசம் இருந்து ஊழியம் செய்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து வருகிறபடியினால இதோ உன் கூடாரங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், உன் எல்லைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார், உன் சன்னதிகளை அவர் ஆசீர்வதிப்பார். நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். யாரை பார்த்து சொல்ல தோணும்? உபவாசிக்கிறவர்களை பார்த்து, ஜெபிக்கிறவர்களை பார்த்து, சபைக்கு ஒழுங்கா வருகிறவர்களை பார்த்து. நான் 3 மாசமா கத்தியும் ஒரு நாள் கூட உபவாசம் இருக்காம ஏன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற உன்னைய பார்க்கும்போது எனக்கு என்ன பிரசங்கம் வரும்? இந்த வருஷத்தின் கடைசியில ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நல்ல கவனிங்க, மறுபடியும் நான் அடிக்கடி சொல்றேன், ஊழியக்காரனை நீ சந்தோஷப்படுத்தாத வரைக்கும் உன் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷம் அடையவே மாட்டார். மறுபடியும் சொல்றேன், அழுத்தி சொல்றேன், உன்னை நடத்துகிற உன் பாஸ்டர், இந்த சபை ஊழியக்காரன் உன் நிமித்தம் சந்தோஷப்படாட்டா கர்த்தர் உன் நிமித்தம் ஒரு காலமும் சந்தோஷம் அடைய மாட்டார். எப்பவும் சொல்றத மறுபடியும் சொல்றேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தல, உனக்காக நான் சிலுவை தூக்கல, உனக்காக நான் பாரப்படல, உனக்காக நான் கல்வாரி மேட்ல ஏறல, உனக்காக நான் கசப்பு கலந்த காடியை நான் குடிக்கல, உனக்காக நான் சாட்டை அடி வாங்கல,
ஆனால் உன்னைய பார்க்கும்போது எனக்கு ஒரு வைராக்கியம் வருதுன்னா, இதெல்லாம் செய்த இயேசு ஒருத்தர் உன்னைய பார்த்து உன்னைய மேலேந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு வைராக்கியம் வரும், அவருக்கு எவ்வளவு கோபம் வரும் உன்னைய பார்த்து. இதுக்காக போய் நான் ரத்தம் சிந்தினேனே, இதவங்களுக்காக போய் நான் சிலுவை சுமந்தேனே, இவ்வளவு அன்பை செலுத்தியும் இவ்வளவு காரியங்களை நான் செய்த பிறகு கொஞ்சம் கூட அம்மி கூட அடிக்க அடிக்க அசையும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அம்மி என்ன செய்யுமா? அடிக்க அடிக்க அசையுமா. இங்க கொஞ்சம் அம்மி இருக்கு, தோத்துறோம். அது அம்மியா டம்மியான்னு எனக்கு தெரியல. அது ஒரு இம்மி கூட அசைய மாட்டேங்குது. எப்படி இந்த அம்மி டம்மி ஆகி ஒரு இம்மி கூட அசைய மாட்டேங்குது. அப்ப கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவார். நீங்க என்ன சொல்ல, ஆண்டவர் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார், ஆண்டவர் என் மேல. அப்படி ஒரு வசனம் இருந்தா எனக்கு பைபிள்ல காட்டு. இந்த பைபிள்ல அப்படி ஒரு வசனம் இருந்தா காட்டு. ஊழியக்காரன் ஒன் நிமித்தம் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் கர்த்தர் ஒன் நிமித்தமா சந்தோஷப்படுவார். ஊழியக்காரன் எப்ப சந்தோஷப்படுவான்? ரொம்ப சிம்பிள்ங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க, அப்புறம் கொடுங்க, அப்புறம் ஊழியம் செய்யுங்க, ஆத்துமாதாயம் பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சாதான் மேல இருக்கிறவர் சந்தோஷப்படுவார். உபவாச ஜெப மேகம் நம்மை நிரப்பும்படி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். வசனம் சொல்லுகிறது, நீ உபவாசிச்சு தாகணும், நீ ஜெபம் பண்ணி தாகணும். உபவாசமும் ஜெபமும் இல்லாம கிறிஸ்தவம் இல்ல. உபவாசமும் ஜெபமும் இல்லாம கிறிஸ்தவம் இல்ல. You are not a Christian. நீ கிறிஸ்தவனே கிடையாது. போய் கும்பிடு, உன் ஊர்ல இருக்கிற கோயிலுக்கே போ. திரும்ப கபடி எடு, மறுபடியும் மொட்டை போட்டுக்கிட்டு திரி. பைபிளும் உபவாசமும் ஜெபமும் இல்லாத நீ எதுக்கு கிறிஸ்தவனா இருக்கிற? தங்கச்சி, நீ எதுக்கு கிறிஸ்தவனா இருக்க? ஜெபமும் உபவாசமும் இல்லாத நீ why are you Christian? சகோதரன், நீ எதுக்கு கிறிஸ்தவனா இருக்கிற? பைபிளை தூக்கிட்டு எதுக்கு வர்ற? தூக்கி போட்டு போ. பைபிளை தூக்கி போட்டு போயிரு. உபவாசமும் ஜெபமும் இல்லாதவன் கிறிஸ்தவனே கிடையாது. மனம் திரும்பு. இன்னைக்கு இல்லன்னா சகோதரா சகோதரி, பைபிளை தூக்கி போட்டு போயிரு. நீ உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சாபத்தை ஏற்படுத்தி 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 நான் நேத்தைக்கு சொன்னேன், ஆபிரகாமை கர்த்தர் அந்நிய தேவர்களிடத்திலிருந்து வரவழைத்தார், தேராகை வரவழைத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யோசேப்பின் காலத்துல அடிமையாய் போனார்கள் எகிப்துக்கு. 4 தலைமுறை எகிப்திலே போனார்கள். இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. ஆனா உன் பிள்ளைகள் மேல சாபம் வர்றதுனால உன் பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்கு போகிறார்கள். நேத்தைக்கு பேசின பிரசங்கம். சகோதர கேளு, சகோதரி கேளு, நேத்தைக்கு நான் பண்ண பிரசங்கம். நீ ஒழுங்கா இருக்காட்டா உன் காலம் முடிஞ்சிரும். உன் பிள்ளைகள் அடிமைத்தனத்திற்கு போவார்கள். உன் சன்னதி அடிமைத்தனத்திற்கு போகும். அங்கே 400 வருஷம். எனக்கு என்னங்க, என் பிள்ளை போனா நான் தான் செத்து போயிருவேன். போ. 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அதனால ஆண்டவரை விளையாட்டா நினைக்காத, சபையை விளையாட்டா நினைக்காதீங்க, சத்தியத்தை விளையாட்டா நினைக்காதீங்க. நீங்க எதுல வேணாலும் விளையாடுங்க, யார் கூட வேணாலும் விளையாடுங்க, சத்தியத்து கூட விளையாடாதீங்க, வசனத்து கூட விளையாடாதீங்க. தாழ்மையோட கேட்கிறேன், நீ இதை அறியாமல் இருந்திருந்தால் உனக்கு நல்லது. நீ இதை அறிந்து கொண்டாய், விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொண்டாய். இனி இந்த சத்தியத்துக்காக சத்தியத்தின் படி நீ வாழ்ந்துத்தான் ஆகணும். வேற மார்க்கமே கிடையாது, வேற வழியே கிடையாது. உன்னை ஒப்புக்கொடு, உன்னை தாழ்மையோடு அர்ப்பணி. தம்பி, என்ன உபவாசம் இருந்தியா? 3 மாசமா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் உன் படிப்பை விட்டுட்டு,
ஒரு நாள் உன் படிப்பு காரியத்தெல்லாம் ஒதுக்கிட்டு தேவ சமூகத்துல வந்து முழங்கால் போட்டியா? உங்க காலம் இயேசுவின் வருகை தாமதித்தா உங்க காலம் எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும். உனக்கு ஒரு 50 வயசு 60 வயசு வரும்போது உங்க காலங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கடினமா இருக்கும். உபத்திரவங்கள் அதிகமா இருக்கும், பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், போராட்டங்கள் அதிகமா இருக்கும். எழுப்புதல் வருதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும். தோத்திரம் வந்தா சோத்திரம் வரட்டும். எனக்குள்ளேயே எழுப்புதல் இல்லையா, அப்புறம் எங்க தேசத்துல எழுப்புதல் வர்றது? ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ளேயே எழுப்புதல் இல்ல. நானே ஜெபிக்க மாட்டேன்றேன், நானே உபவாசிக்க மாட்டேன்றேன். அப்புறம் தேசத்துல எப்படி எழுப்புதல் வரும்? பாட்டு பாடினா மட்டும் போதுமா? இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே பாடினா மட்டும் போதுமா? உபவாசம் இருக்கணும்ல, ஜெபம் இருக்கணும்ல. ஒரு நாள் வேலையை விட்டுட்டு, ஒரு நாள் குடும்பத்தை விட்டுட்டு, ஒரு நாள் படிப்பை விட்டுட்டு, மாசத்துல ஒரு நாள். இன்னும் இவ்வளவு ஒரு பிரசங்கத்தை நீ கேட்ட பிறகும், இவ்வளவு வார்த்தையை நீ கேட்ட பிறகும் உன் இருதயம் இன்னும் உடையாம நீ அப்படி வைராக்கியம் அப்படி ஒரு நெஞ்ச அழுத்தி பிடிச்சுக்கிட்டு நீ கேட்டுக்கிட்டு இருந்தா நீ எவ்வளவு ஒரு 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 எனக்கு சொல்ல தெரியல அந்த வார்த்தையை. தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு நாள் உபவாசிக்கல, உபவாச ஜபத்துக்கு வரல, தோத்திரம் தேவ சமூகத்துல போராடல. அப்படி இருந்த பிறகும் இந்த பிரசங்கத்துக்கு நீ எதிர்த்து உட்கார்ந்து இருக்கிறிய. அப்போ உன்னை எங்க கொண்டு கர்த்தர் வைப்பாரு எனக்கு தெரியல. தங்கச்சி நீ உபவாசிப்பியா? ஒரு தானியேல், ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவங்களுக்கு வந்த உபத்திரவத்துல அவங்க நிலை நிற்கும்படி தங்கள் முழங்கால்களை முடக்கினார்கள். தங்கள் முழங்கால்களை முடக்கினார்கள். ஒரு மோசே 40 நாள் ஒரு முறை இல்ல 2 முறை சீனாய் மலைக்கு மேல ஏறி கர்த்தரோட ஒரு உறவாடுதல். சகோதரா சகோதரி, என்னைக்கு உபவாசம் இருக்க போறீங்க? இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட உபவாசம் இருக்காத விசுவாசிகள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க என் முன்னாடி. இந்த மாசத்துல இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட இந்த சபையில வந்து உங்க வேலையை, உங்க குடும்பத்தை, உங்க படிப்பை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பலிபீடத்துல முழங்கால் போடாத விசுவாசிகள் ஏராளம். ஆனா உனக்கு என் பிரசங்கத்தை கேட்கும் போது கோபம் வருது, என் பிரசங்கத்தை கேட்கும் போது உனக்கு எரிச்சல் வருது, என் பிரசங்கத்தை உனக்கு கேட்கும் போது என் மேல உனக்கு ஒரு மாதிரி வருது. எனக்கு நல்லா தெரியுது. நல்லா சிந்தி. ஒரு நாள் கூட நீ தேவ சமூகத்துல முழங்கால் படியிடாம, ஜெபிக்காம, கண்ணீர் சிந்தாம, அதெல்லாம் பார்த்துட்டு வைராக்கியத்தோட தேவ ஆவியின் பலத்தோட நான் உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா நீ என்னமோன்னு உட்கார்ந்து இருக்கிறிய சகோதரா சகோதரி. ஜெபிக்க உன்னை ஒப்பு கொடுப்பியா? ஆளில்லை ஆளில்லை, அழுது ஜெபிக்க ஆளில்லை, ஆளில்லை ஆளில்லை, அழுது ஜெபிக்க ஆளில்லை. கண்ணீர் சிந்தி கதறி ஜெபிக்க ஆளில்லை. செந்நீர் சிந்தி நேசர் ஜெபித்தார், கண்ணீர் சிந்த ஆளில்லை, ஆளில்லை ஆளில்லை, அழுது ஜெபிக்க ஆளில்லை. சின்னஞ்சிறுவரை சித்திரவதை செய்து வாதைக்கும் கூட்டம் உண்டு. சகோதரா, 10 வயசு சின்ன பிள்ளைய 10 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறானே, நீ உபவாசிக்காததினால், நீ ஜெபிக்காததினால் இந்த தேசத்துல 10
வயசு பிள்ளைய 60 வயசு கிழமை பாலியல் பலாத்காரம் பண்றான். காரணம் நீ ஜெபிக்காததினால், சபை ஜெபிக்காததினால். சின்னஞ்சிறுவரை சித்திரவதை செய்து வாதைக்கும் கூட்டம் உண்டு. சின்னஞ்சிறுவரை சித்திரவதை செய்து கதறி துடிக்கும் பாலகர்க்காக கண்ணீர் வடிக்க ஆளில்லை. கதறி துடிக்கும் பாலகர்க்காக கண்ணீர் வடிக்க ஆளில்லை. ஜெபிக்க வருவாயா சகோதரா சகோதரி? கதறி துடிக்கிற சத்தம் உன் காதுல கேட்குதா? உன் பிள்ளை பாதுகாப்பா இருக்கு, நீ பெத்த பிள்ளை உன் கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா 10 வயது நிரம்புகிறதற்குள்ளே இந்த தேசத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் பிராய்லர் கோழிக்கு போடுகிற இன்ஜெக்ஷனை அவர்களுக்கு போட்டு அவர்களை வயதுக்கு வர வைத்து அவர்களை விபச்சார தொழிலுக்கு பயன்படுத்துகிறது. உனக்கு தெரியுமா சகோதரா? சபையே, உனக்கு தெரியுமா? உன் பிள்ளை பாதுகாப்பா இருக்கு. என் பிள்ளையும் சத்த சொல்றேன், நானே கொண்டு போறேன், நானே கூட்டிட்டு வரேன் ஸ்கூலுக்கு. ஸ்கூல் பஸ்ல போகுது, ஸ்கூல் பஸ்ல வந்துருது. ஸ்கூல்ல பாய்ஸ் தனியா, கேர்ள்ஸ் தனியா. நிம்மதியா என் வீட்டுல இருக்கிறேன், நிம்மதியா இருக்கேன். ஸ்கூலுக்கு போற பிள்ளைய ரோட்ல கடத்திக்கிட்டு போறானே, இதுக்கு காரணம் யாரு? கடத்திட்டு போறவனா? இல்ல, நீ ஜெபிக்காததினால், நீ உபவாசிக்காததினால் பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். இங்க சமீபத்தில் யாரோ ஒரு டீச்சரை அவங்க அப்பாவே கொன்னுட்டார். அப்பா தானே கொன்னாரு. இங்க யாரு சொல்லுங்க? இந்த ஆர்சி ஸ்கூல்ல வேலை பார்த்த டீச்சர் தானே? ஆர்சி ஸ்கூல்ல வேலை பார்த்த டீச்சர். அந்த அம்மா ஒரு பையனை காதலிச்சா. அது வேற்று ஜாதியா வேற்று சமுதாயமா சேர்ந்ததுனால அவங்க அப்பா சம்மதிக்கல. அவங்க அப்பாவே அவனை கொண்டார். இதுக்கு காரணம் நீதான், இதுக்கு காரணம் நீதான். நான் எப்படி ஐயா காரணம் ஆக முடியும்? இவைகள் எல்லாம் நடக்க கூடாது என்று நீ ஜெபிக்காததினால், நீ உபவாசிக்காததினால், நீ முழங்கால நின்னு ஆண்டவரே எங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் நீ சொல்லாததினால. ஜெபிச்சிருக்கியா ஒரு நாளாவது? என் வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு ஜெபிக்கிறியா? 85% பிள்ளைகள் திருமணத்திற்கு முன்னே தங்கள் கற்பை இழக்கிறார்கள். உனக்கு தெரியுமா? தெரியுமா சகோதரா சகோதரி? தெரியுமா? உன் வீட்டுல பொட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் உன் வீட்லயும் இருக்காங்க, என் வீட்லயும் இருக்காங்க. 18 வயசு நிறைவடைவதற்கு முன்னே 85% பெண் பிள்ளைகள் தங்கள் கற்பை இழக்கிறார்கள். இந்தியாவில் கற்பை இழக்கிறாங்களா? நான் சொல்ற கணக்கு இல்ல, இந்திய அரசாங்கம் கொடுக்கிற கணக்கு, இந்த அரசாங்கம் கொடுத்த கணக்கு. இதுக்கு யார் பொறுப்பெடுப்பா? இதுக்கு யார் பொறுப்பெடுப்பா? சபை, நீங்களும் நானும் தான் பொறுப்பெடுக்கணும். சின்னஞ்சிறுவரை சித்திரவதை செய்து வதைக்கும் கூட்டம் உண்டு. கதறி துடிக்கும் பாலகர்க்காக கண்ணீர் வடிக்க, கதறி துடிக்கும் ஆளில்லை. குடித்து வெறித்து அடித்து உதைக்கும் கொடூர கூட்டம் உண்டு. குடித்து வெறித்து அடித்து உதைக்கும் கொடூர கூட்டம் உண்டு. அழுதே வாழ்வை கழிப்போர்க்காக அழுது புலம்ப ஆளில்லை. என்னவா
சொல்லுங்க. உங்களுக்கு புரியலையோ? குடித்து வெறித்து அடித்து உதைக்கும் கொடூர கூட்டம் இருக்கா? குடிச்சிட்டு வந்தா என்ன அடி அடிக்கிறான்? அடி வாங்குற சகோதரிகள் எத்தனை பேருங்க இருக்கிறாங்க? சகோதரா, ஒரு நாளாவது முழங்கால நின்னு, ஆண்டவரே எங்க சபையில வருகிற விசுவாசிகளுடைய கணவன்மார்லாம் ரட்சிக்கப்படட்டும்னு ஒரு நாளாவது முழங்கால வந்து நின்னு ஜெபம் பண்ணியா? சகோதரா, நீங்க தான் பொறுப்பெடுக்கணும். 4 பேர் தான் இருக்கீங்க, 5 பேர் தான் இருக்கீங்க சகோதரர்கள்னு சொல்லப்படுற. அப்புறம் எல்லாரும் வயசான ஐயாமார். நீ முழங்கால நின்னு, ஆண்டவரே என் கூடால இன்னும் 2 ஆண்கள் உம்மை ஆராதிக்கணும்ப்பா, என் சபையில இருக்க அந்த விசுவாசிக்க புருஷனை ரட்சிங்க, அவன் தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறான்ப்பா, ரட்சிங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணி இருக்கிறியா? ஜெபம் பண்ணி இருக்கியா? சகோதரி, நீ ஜெபம் பண்ணி இருக்கியா? உன் புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், உன் புருஷன் குடிகாரன் இல்ல. ஓகே, குடியார புருஷர்களை உடைய மனைவிமார்கள் இங்க இருக்காங்களே சபைக்குள்ளால, உனக்கு தெரியுமே அவர்களுக்காக ஒரு நாளாவது தேவ சமூகத்தில் வந்து உபவாசம் இருந்த, ஆண்டவரே அந்த சிஸ்டர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த சிஸ்டர் எவ்வளவு உபத்திரவப்படுறாங்க ஆண்டவரே. சர்ச்சில இருந்து லேட்டா போனா அடிக்கிறான், சர்ச்சுக்கு போட்டான்னு கேட்டா பாஸ்டர் கூட கனெக்ட் பண்ணி பேசுறான். ஹலோ ஹலோ சகோதரா, கேளு, என் மூஞ்ச பார்த்து கேளு. சின்னையா கூட கனெக்ட் பண்ணி பேசுறாங்க இருக்கிற சகோதரிகளுக்கு புருஷன்மார். நீ என் பிரசங்கத்தை கேட்டு என் மேல கோவப்படுற, சின்னையாவை வச்சுக்கிறியான்னு கேக்குறான் குடிகாரன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இந்த பலிபீடத்துல நான் பிரசங்கம் பண்றேன். உனக்கு கொஞ்சமும் வைராக்கியம் வரல. நான் ஜெபம் பண்ணணும், நான் உபவாசம் இருக்கணும், நான் கர்த்தரோட நெருங்கணும், நான் சபையோட நெருங்கணும், சின்னையா கூட கொஞ்சம் தோள் கொடுக்கணும். நான் எவ்வளவு அவமானமும் எவ்வளவு நிந்தையும் எவ்வளவு பெரிய காரியத்தையும் சுமந்துக்கிட்டு இங்க இருக்கிறேன்னு கர்த்தர் ஒருவர் அறிவார். ஒரு நாள் வெளிக்காட்டுறது கிடையாது. கர்த்தருக்கு தோத்திரம். சில நேரங்கள்ல பார்த்த உடனே தெரியும், சில சகோதரிகள் பேச ஆரம்பிக்கும் போதே தெரியும் என்னைய வச்சு புருஷன் அவங்களை அடிச்சிருக்கிறான்னு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் கூட நான் கால் வச்சது கிடையாது. நீ ஜெபம் பண்ணி இருக்கிறியா சகோதரா? சகோதரி, நீ ஜெபம் பண்ணி இருக்கியா? நீ ஜெபம் பண்ணுனாதான் இந்த சூழ்நிலை எல்லாம் மாறும். என்ன இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி என் பேரை கேட்டிருப்பீங்களா? சின்ன தெருவில் ஜெபம் பண்ணி இருக்கியா? ஒரு நாளாவது முழங்கால நின்னு, ஆண்டவரே ரட்சியும்பா, நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க அந்த புண்ணாக்கெல்லாம் கிடையாது. குடித்து வெறித்து அடித்து உதைக்கும் கொடூர கூட்டம் உண்டு. 4 நண்பர்கள் மாடியில குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சில மாசங்களுக்கு முன்னாடி நியூஸ்ல வருது. 4 பேர் சேர்ந்து மாடியில குடிக்கிறான். குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் தான், குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. 3 பேர் சேர்ந்து ஒரு கல்லை தூக்கி இன்னொருத்த மண்டையில போட்டு உடைச்சிட்டு கொன்னே விட்டான். ஒரு கணவனா மனைவியான்னு தெரியல, 2-3 நாளைக்கு முன்னாடி கொன்னு கிரைண்டர்ல போட்டு அரைச்சி. ஹலோ ஹலோ, இந்த ஐடியா எல்லாம் எங்கேந்து தான் வருதோ, எங்கேந்து வருதோ? ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன், நீ ஜெபிக்காததினால் இதெல்லாம் தேசத்தில் நடக்கிறது. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறியாம்மா? வயசான பாட்டிமார கேளுங்க, இதெல்லாம் உன் காலத்துல கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல, நம்ம காலத்துல கேள்விப்படுறோம். இனி இந்த பிள்ளைகள் காலத்துல என்னென்ன கேள்விப்படுவாங்களோ தெரியாது. நீ ஜெபிக்காமல் போனால் கெட்டு. நான் மனைவிய கணவன் எனக்கு தெரியல, யாராவது நியூஸ் பாத்தீங்களா? அந்த நியூஸ் யாராவது கேள்விப்பட்டீங்களா? மனைவி கணவனை கொன்னு, கணவன் மாறலாம், கணவனை கொன்னு கிரைண்டர்ல அரைச்சி அடையாளமே தெரியக்கூடாதுன்னு மாவாக்கிட்டா. ஊட்டில தான் பீஃப் ரோல் செஞ்சு கொடுப்பாங்க. பீஃப், அது என்ன, பீஃப் பால், பீஃப் பால்னு சொல்லுவாங்க. ஊட்டில நல்ல டேஸ்டா இருக்கும். அங்க போனா கிடைச்சா நான் சாப்பிடுவேன், ரொம்ப டேஸ்டா இருக்கும். பீஃபை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வேக வச்சு நல்ல மாவு மாதிரி அரைப்பாங்க, அரைச்சி பால் பிடிச்சு வைப்பாங்க, லட்டு மாதிரி மசாலாலாம் போட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். அவன் அப்படிதான் லட்டு செய்யலாம்னு நினைச்சிட்டாலோ என்னமோ தெரியல. தோத்திரம். இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன சகோதரா?
நீயும் நானும் ஜெபிக்க மறந்ததினால், என்னையும் சேர்த்துக்கிறேன், நீயும் நானும் உபவாசிக்க மறந்ததினால், நீயும் நானும் தேவ சமூகத்தில் முழங்காலை முடக்க மறந்ததினால் டாஸ்மாக் பெருகிக்கிட்டே இருக்கு, குடிக்கிறவங்க எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்கு, சின்ன பிள்ளை வரைக்கும் குடிக்குது. கடைசி சரணத்தை பாடி நான் முடிக்க போறேன். தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். பாடுங்க. தேவன் வருவார், கிடைச்சிச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஜெபித்தாய் என்பார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலை குனிவோ ஏராளம். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலை குனிவோ. ஆளில்லை, ஆளில்லை, அழுது ஜெபிக்க, கண்ணீர் சிந்தி நேசர் ஜெபித்தார். கண்ணீர் சிந்த ஆளில்லை, செந்நீர் சிந்தி நேசர் ஜெபித்தார். கண்ணீர் சிந்த ஆளில்லை. எழுந்து நிற்கலாம். சகோதரா, சகோதரி, ஜெபிக்க வருவீர்களா? ஒரு அன்பான அழைப்பு. உங்ககிட்ட வேற ஒன்றும் நாங்கள் எதிர்பார்க்கல. கொடுங்க, செய்யுங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட், அப்பாற்பட்டது, அப்பாற்பட்டது. இந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம பணம் சேகரிக்கல, கொஞ்சம் பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, வேண்டான்னு சொல்லியாச்சு, தர்றவங்க தரப்போறாங்க. எப்படி நடக்க போகுது? ஒருத்தர் காய்கறி வாங்கி கொடுத்துட்டாரு, ஒருத்தர் அரிசி வாங்கி கொடுத்துட்டாரு. நமக்கு செலவு கொஞ்சம் செலவு தான். அதனால உன் பணத்தை கொண்டு இந்த ஊழியம் நடக்குதுன்னு கற்பனை பண்ணிடாத. கர்த்தர் யாரையும் கொண்டு ஊழியம் செய்வார், சரியா? அதனால பணத்தை கொடுத்துக்கிட்டு நீங்க அமைதி ஆயிராதீங்க. உங்ககிட்ட எதிர்பார்க்கிற முதல் விஷயம், நீங்க முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க, உபவாசிக்க ஆரம்பிங்க, ஆராதனைக்கு வாங்க, கர்த்தரோட நெருங்குங்க. அப்புறம் அடுத்த விஷயம் ஊழியம் கொடுப்பது, அதெல்லாம் அடுத்த காரியம். இங்க இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு கொடுக்கிறவங்க தான். எல்லாருமே தசமபாகம் கொடுக்குறீங்க, உங்களால முடிஞ்சதை கொடுக்குறீங்க, உங்க வருமானத்துக்கு ஏற்றது மாதிரி கொடுக்குறீங்க. ஒரு காரியம்னா நீங்க உற்சாகமா கை கொடுக்குறீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஜெபிக்காம அதெல்லாம் செய்யறதுனால நோ யூஸ். கிறிஸ்தவத்தின் அடையாளமே உபவாசமும் ஜெபமும். Identification of a Christian is fasting and prayer. உபவாசமும் ஜெபமும் இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கண்ணை மூட போறோம். கொஞ்ச நேரம் நான் ஜெபத்துல நடத்த போறேன். நமக்கு நேரம் இருக்கிறது, இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்கு, 1 மணிக்கு. ஸ்தோத்திரம், ஆமென், பிரைஸ் அல்லாஹ். நீங்க உங்களை விட்டு கொடுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்புவாரானால் அந்த நிரப்புதலுக்கு நீங்க உங்களை விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலனை தந்து, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க நினைக்காட்டாலும் ஸ்தோத்திரம், நீங்க விரும்பாட்டா கூட ஆவியானவர் உங்களை எழுப்பி உந்தி தள்ளி உங்களை ஜெபிப்பதற்கு, உபவாசிப்பதற்கு அவர் உங்களை ஏவி கொண்டு போவாராக. உபவாசிக்க வேண்டிய அவசியத்தை தான் காட்டி கொடுத்தேன். சபையே, ஏன் உபவாசிக்கணும்? தேசத்திலே உபத்திரவம் பெருகி கொண்டிருக்கிறது. உபத்திரவங்கள் பெருகுகிறபடியினாலே சபை இன்னும் அதிகமாய் தன்னுடைய ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சபை ஏன் ஜெபிக்க வேண்டும்? தேவனால் சபை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சபை ஜெபிக்க வேண்டும். ஊழியர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சபை ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும். சபை ஏன் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும்? நல்ல செய்திகளை கேட்பதற்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வருவார்,
கணக்கு கேட்பார். அவர் கேட்கிற கணக்கு, எவ்வளவு நேரம் ஜெபிச்ச, எப்படி ஜெபிச்ச, எவ்வளவு கொடுத்தன்லாம் கேட்க மாட்டாரு, எவ்வளவு செஞ்சன்னு கேட்க மாட்டாரு. அவர் கேட்கிற முதல் கேள்வி, அவர் பைபிள்ல கொடுக்கிறவர்கள் உண்டோன்னு கேட்கல, திறப்பில நிற்கிறவர்கள் உண்டோன்னு கேட்டார். சபையே, இன்னைக்கு ஊழியக்காரங்கெல்லாம் ஆமா 1000 கொடுக்கிற 10 பேர் வேணும். டிவியை திருப்பினாலே அப்படிதான், யூடியூப திருப்பினாலும் அப்படிதான். 10,000 கொடுக்கிற 50,000 வேண்டும். இயேசு அப்படி அழைக்கல. இயேசுவினுடைய அழைப்பு என்னன்னா, திறப்பில நிற்க ஒருவன் உண்டோ, அந்த துடிப்பை உணர்ந்தவனாய்த்தான் இந்த பலிபீடத்தில் நான் நிற்கிறேன். 1000 கொடுக்கிற 10 பேர் வேணும்னு நான் கூப்பிடல. கொடுக்காண்டாமா ஐயா? கொடுக்கணும், தேவை உண்டு. நம்முடைய வருமானங்களினால கர்த்தரை கனம் பண்ணணும். ஆண்டவருக்கு கொடுப்பதை தவறாக நான் பேசல. தயவு செய்து யாரும் என்னை தப்பா நினைச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம், கொடுக்கணும். பட் ஆனால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, திறப்புல நிற்க ஒருவன் வேணும். 1 மணி நேரம் ஜெபிக்கிற 10 பேர் வேணும். 2 மணி நேரம் ஜெபிக்கிற 5 பேர் வேணும். தினமும் உபவாசிக்கிற மாசத்துக்கு 30 பேர் வேணும். இன்னைக்கு பட்டணங்களை பாருங்க, கேவலமா இருக்கு. யூடியூப்ல எல்லாம் போறதுனால நான் கேட்கிறேன், பேசுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க பட்டணத்துல. இங்கே ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாங்க, நான் உங்கள்ட்ட சொன்னேன், 6 மாசமா இந்த சபைக்கு வர்றீங்க, நீங்க 5000 ரூபாய் கொடுத்து தான் ஆகணும். பைபிள்ல யாரு அப்படி சொன்னா? யாரு சொன்னா? ஜெபிக்க வான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. நாங்க சர்ச்சு கட்ட போறோம், எங்களுக்கு 10,000 கொடுக்கிற 10 பேரு. நாங்க எங்க சர்ச்சில் 50 பில்லர் வைக்க போறோம், ஒரு பில்லருக்கு ஒரு ஆள் வச்சு 50 பேர் எழும்புங்கள். ஒரு பில்லர் கட்டுவதற்கு 3 லட்சம் செலவாகும். கொடுப்பவர்கள் யார் அப்படின்னு ஒரு நாள் நாங்க கேட்க மாட்டோம். இயேசுவும் அப்படி கேட்கவே இல்லை. எத்தனை பேர் ஜெபிக்க ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரத்தை ஹalleluya பாபா தூரவா நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சரணம் பாடு. ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். கேளுங்கப்பா சகோதரா, கேளு. தேவ பிள்ளையை கேளு. உங்க மேல எனக்கு தனிப்பட்ட கோபம், வருத்தம் எதுவும் கிடையாது. வசனத்தை வைராக்கியமா உங்களோட பேசுறேன். சத்தியத்தை உங்ககிட்ட வைராக்கியமா பேசுறேன். சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். நிரப்புங்கப்பா பரிசுத்த. ஆமென். ஹalleluya. ஓடணும், ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். நிரப்பணும், ஆயிரங்கள் உம்மண்டை நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும்.
இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். டடி நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க. இந்த பலிபீடத்திலிருந்து நதி புறப்படட்டும். பலிபீடத்திலிருந்து நதி புறப்படட்டும். பலிபீடத்திலிருந்து நதி புறப்பட்டோம் சாமி. விரும்புறவங்க நல்ல கைத்தட்டி கேளுங்க. நிரப்புங்கப்பா. ஆவியானவரே thank you Lord. limana bashantara khatara கையை தட்டி அந்த கிருபையில பலப்பட்டு கொண்டே கேளு கேளு விடாம கேளு விடாம கேளு விடாம கேளு விடாம கேளு. மமனா தரா கபா ரக தரா லே ஃபரா ஷம்பல கமதுரா. நரபுக நரபுக வாலிபர்களை நரபுக, சகோதரர்களை நரபுக, தம்பிமார நரபுக, பெண் பிள்ளைகளை நரபுக, சகோதரிகளை நரபுகப்பா. துறப்புல நிற்க ஒரு மனுஷனை தேடுனேன். ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஜெபிக்கிற ஒரு மனுஷி. ஓ கர்த்தருக்கு வேணும் சகோதரா. ரிமன பக்கவர கத்தர பவர கத்த லியந்தர வரவ ஷக்கர பதுர பக்கவர கத்த லிமன பலக துர வரவல கவர கதுர மௌடல. ஆவியானவரே ஆவியானவரே 2026 உங்களுக்கு ஒரு நல்ல தேசமா இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். ஏசேக்கு சித்துனா இந்த வருஷத்தோட முடிஞ்சு உனக்கு ரெகோபோத், உனக்கு ஒரு நல்ல வருஷம், உனக்கு இடம் உண்டாகுகிற ஒரு நல்ல வருஷமா 2026 உனக்கு இருக்கும். சகோதரா உங்களுக்கு இருக்கும். இந்த வருஷம் நல்லா முட்டி 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 மோதி முட்டி மோதி முட்டி மோதி எவ்வளவு பிரயாசப்பட்ட இல்லையா? ஆனால் 2026 நீ அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா இயேசு உன்னை ஆசீர்வதிக்கும்படி தீர்மானிச்சிருக்கிறாரு. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிரு, நீ ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிரு, நீ உபவாசிக்க ஆரம்பிச்சிரு. அப்பா இயேசு உன்னை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதி
ஆசீர்வதிப்பார். நீ பிரயாசப்படாமலே உனக்கு காரியம் கைகூடி வரும். நீ முயற்சி செய்யாமலே கர்த்தர் உனக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நீ எதுவுமே செய்யாம உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒத்தாசைகள் வரும். நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு நன்மைகள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக பலகணிகள் திறக்கும். ஒருத்தன் சொன்னா வானத்தின் மதகுகள் திறந்தா கூட இது நடக்காது, வானத்தின் மதகுகள் திறந்தா கூட இது நடக்காதுன்னு ஒருத்தன் சொன்னா. எலிசா சொன்னாரு நடக்கும், நீ அனுபவிக்க மாட்டேன்னாரு. நான் உனக்கு சொல்றேன் தோத்திரம், வானத்தின் மதகுகள் திறந்தாலும் நடக்காதுன்னு நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற இல்லையா, உபவாசத்தையும் ஜெபத்தையும் நீ ஒழுங்குபடுத்து. உனக்காக நடக்குதா இல்லையான்னு பாரு. நீ பிரயாசப்படாத இடத்துல, நீ முயற்சி செய்யாத இடத்துல, நீ எதிர்பாராத இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, கிருபை. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, ரெண்டு கரங்களையும் உயர்த்தி எல்லாரையும் கூட சொல்லணும். என்ன, எல்லாரையும் கூட சொல்லணும். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. தானியேல் போல எல்லாம் ஜெபிக்கணும். பவுல போல சிறையில ஜெபிக்கணும். கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும். தூங்கினால் எதிரி ஜபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பா. ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம். தூங்காமல் ஜெபிக்கும் வர அந்நாள போல ஜெபிக்கணும். அந்நாள போல நாமே முவேல இதயத்தை ஊற்றணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் தூங்கினா ஜப மறந்தா ஜெபிக்க மறந்தா மோசேயை போல மலை மேல் ஏறணும். மோசேயை போல கரங்களை விரிக்கணும். கரங்களை விரிக்கணும். கதறணும் தேசத்திற்கு வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா.